இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கிறோம். அந்த இடத்துல அவங்களுக்கு தேவை ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் சிக்னேச்சரு, இந்த ஆதார் கார்டுக்கு சிக்னேச்சரு, திருமண உதவி திட்டத்துக்கு கையெழுத்து, ஸ்கூலுக்கு சேரணும், கல்லூரிக்கு சேரணும்னா கடிதம். அது போக நம்ம பப்ளிக் கிரீவன்ஸு, சார் இங்கே ரோட்டில் லைட் எரியல, இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ரோடு வேணும், இந்த இடத்துல நாங்கள் ரோடு போட்டதில் யாரோ என்க்ரோச் பண்ணிட்டாங்க, இதை உடனடியாக அரசுக்கு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும். எல்லா விஷயங்களும் கலந்த மாதிரி வர்றது தான் சட்டமன்ற உறுப்பினர். அது அந்தந்த இடத்துல சால்வ் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட அதிகாரிகிட்ட அதை தெரியப்படுத்தி அது ஒர்க்கு நடக்குதான்றதை அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணால் தான். அது ஃபாலோ அப் தான் முக்கியம். நம்ம ஒரு வாரத்தை சொல்லிவிட்டு இதை பண்ணிவிடுங்க அப்படின்ட்டா அது நடந்துடாது. இது ரோபோட்டிக் கிடையாது, ரோபோட்டிக் இது கிடையாது. அவங்களையும் நம்ம சார் அந்த லைட் போட சொன்னேன், முடிஞ்சிச்சா எரியுதா, அதை வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்க சார் லைட் எரியுதுன்னா அவன் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணிடுறோம். அதேமாதிரி நம்மக்கிட்ட கடிதம் கொடுக்குறாங்க, அது மாவட்ட ஆட்சியருக்கோ அந்த துறையை சார்ந்த அமைச்சருக்கோ இல்லை அந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ அதை கொடுத்து அந்த கடிதத்தையும் அந்த யார் நமக்கு பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சு இதை ஃபாலோ அப் நடந்துக்கிட்டு இருக்குது. இது விஷயமான இது அப்டேட்டு தெரியப்படுத்துவோன்ற ஒரு விஷயத்தை நம்பிக்கையை கொடுக்குறோம்.